ஹாய் கைஸ், அனாட்டமி புக் ஓபன் பண்ண உடனே பிரெயின்ல ஒரு சத்தம் கேட்கும். எதுக்குடா நம்ம இங்க உட்காந்துருக்கோன்ற மாதிரி. ஆர்ஜின் இன்செக்ஷன்ல கன்ஃபியூஷன் ஆகி பைசப்ஸா இல்ல கொரக்க பிரேக்கியாலிஸான்னு எனக்கு தெரியாம கூகுள், யூடியூப், நோட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சீனியர் கிட்ட கேட்டு படிச்சு காலையில எக்ஸாம் போய் உட்காந்தா கண்ணை முன்னாலும் சரி கண்ணை திறந்தாலும் சரி அந்த மசிலோட உருவப்படம் மட்டும் தான் தெரியும். அது எங்க ஆர்ஜின் ஆகும் இன்செர்ட் ஆகும்ன்றது துளி கூட ஞாபகம். இன்னைக்கு நம்ம அப்பரா மசில்ஸை எப்படி ஈஸியா ரிமூவ் பண்றதுன்னு சிம்பிளான ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மசிலை படிக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கெங்க ஆர்ஜின் இன்சர்ட் ஆகுமோ அந்த போன்ஸோட பார்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம். இதுல மெயினா வந்து ஸ்கேப்புலா, ஹியூமரஸ், அப்புறம் ரேடியஸ் அண்ட் அல்னா, இந்த 4 போனோட பார்ட்ஸ் தான் மெயினா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேப்புலா பார்த்துடலாம். ஸ்கேப்புலாவோட ஃப்ரண்ட் வியூ இங்கே தான் வந்து ஆர்ஜின் ஆகும். 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கொரகாய்டு ப்ராசஸ், இன்ஃப்ராக்ளினைடு டியூபர்கிள், சூப்ராக்ளினைடு டியூபர்கிள். ஸ்கேப்புலால 3 பார்ட்ஸ் இருக்கு. இன்ஃப்ரா, சூப்ரா அண்ட் கொரகாய்டு ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஹியூமரஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லேட்டரல் சைடு எது, மீடியல் சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க. பாடி கிட்ட இருக்கிறது மீடியல், பாடியை தள்ளி இருக்கக்கூடியது லேட்டரல். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம என்ன பார்க்கணும்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸ், இது தெரிஞ்சா போதும். மீடியல் சைடு எது, லேட்டரல் சைடு எதுன்னு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் பேக் சைடு ஆஃப் த ஹியூமரஸ்ல நமக்கு மெயினா இந்த ரேடியல் குரூவ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பின்னாடில இருந்து பார்க்குறப்ப ஆப்போசிட்டா இருக்கும். மீடியல் சைடு, லேட்டரல் சைடு. அடுத்து லேட்டரல் எபிகாண்டைல். இவ்வளோதாங்க ஹியூமரஸ். ஸோ இவ்வளோதான் ஹியூமரஸ்ல. நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் அண்ட் அல்னா, இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடோட இமேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் அண்ட் அல்னா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ரேடியஸ் எந்த சைடு வரும்னு. டிஆர் ஞாபகம் வச்சுக்கலாம். டிஆர்னா ஒரு கிடையாதுப்பா. டிஆர்னா டி ஃபார் தம்ப், ஆர் ஃபார் ரேடியஸ். தம்ப் சைடுல தான் ரேடியஸ் போன் இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல அதே மாதிரி தான் மீடியல் அண்ட் லேட்டரல் தெரிஞ்சுக்கோங்க. லேட்டரல் சைடுல தான் ரேடியஸ் இருக்கும், மீடியல் சைடுல அல்னா இருக்கும். இப்போ இதுல என்னென்ன பார்ட்ஸ்னா ரேடியஸ்ல ரேடியல் டியூபராசிட்டி, அதுவே அல்னா சைடுல அல்னா டியூபராசிட்டி, கொரனாய்டு ப்ராசஸ் அண்ட் ஒலிக்ரனான் ப்ராசஸ். இந்த கொரனாய்டு ப்ராசஸ், கொரகாய்டு ப்ராசஸ் இப்போ வரைக்கும் எனக்குமே கன்ஃபியூஷன் தான் இருக்கு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் 3 பார்ட்ஸ் தான். இதுவே பேக் சைடு அப்படிக்கா திருப்பி பார்த்தோம்னா அதே மாதிரி சைடு மாறும். ஒலிக்ரனான் ப்ராசஸ் தான் பேக் சைடில் நம்ம மெயினாக பார்க்கணும். இவ்வளோதான் இதோட பார்ட்ஸ். இந்த மீடியல் லேட்டரல் மட்டும் பாடி கிட்ட இருந்தா மீடியல், பாடியை தள்ளி இருந்தா லேட்டரல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம 2 கம்பார்ட்மெண்டா பிரிச்சுக்கலாம். அப்பர் ஆர்ம்ல ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் அண்ட் போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இதை சிம்பிளா பிபிசி ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்கலாம். பிபிசி ட்ரெயின்னா பிபிசிங்கிறது ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்டான பைசப்ஸ் பிரேக்கி, பிரேக்கியோ ரேடியாலிஸ் அண்ட் கொரக்கோ பிரேக்கியாலிஸ். போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம ட்ரெயின் வச்சிருப்போம். மெயினா அதுல ட்ரைசப்ஸ் பிரேக்கி அண்ட் ஆன்கோனியஸ் மசில். இவ்வளவுதான் இதோட அப்பர் ஆர்ம் மசில்ஸ். இதை தான் நம்ம பல வருஷமா படிச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் பார்த்தலாம். இதுல வந்து 3 மசில்ஸ் இருக்கு. பிபிசி நான் சொன்ன மாதிரி தான். பைசப்ஸ் பிரேக்கி, பிரேக்கியாலிஸ், கொரக்கோ பிரேக்கியாலிஸ். இந்த 3 மசிலுக்கும் காமனாவே பிளட் சப்ளை அண்ட் நர்வ் சப்ளை ஒண்ணுதான். நர்வ் சப்ளை வந்து மஸ்குலோ கியூட்டேனியஸ் நர்வ், பிளட் சப்ளை பிரேக்கியல் ஆர்டரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிபிசில இருக்கக்கூடிய பிரேக்கியாலிஸை பார்த்துருவோம். பிரேக்கியாலிஸ்க்கு ஒரு சின்ன நிமோனிக்ஸ் இருக்கு. ஹார்ட் காஃபி ஃபிளெக்ஸஸ் மீ பிரேவ்லி, அதாவது ஹார்ட் ஹச் தான் இதோட ஆரிஜின். ஹாஃப் ஆஃப் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஹியூமரஸ், லோவர் ஹாஃப் ஆஃப் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஹியூமரஸ் தான் ஆரிஜின். சி காஃபில இருக்கக்கூடிய சி வந்து கொரனாய்டு ப்ராசஸ் ஆஃப் அல்னா அண்ட் அல்னா டியூபரசிட்டி. அதுதான் கொரனாய்டு ப்ராசஸ் ஆஃப் அல்னா அண்ட் அல்னார் டியூபரசிட்டி. அண்ட் ஃபிளெக்ஸஸ் எஃப் ஃபார் எல்போ ஜாயிண்ட் ஃபிளெக்ஷன். இதுவே வந்து மீ எம் ஃபார் மஸ்குலோக்யூட்டேனியஸ் நர்வ். இது இல்லாம எக்ஸ்ட்ராவா ப்ராப்ரியோசெப்ஷனுக்கு ரேடியல் நர்வும் இருக்கும். நெக்ஸ்ட் பிரேவ்லி ஃபார் பிரேக்கியல் ஆர்டரி. இது இல்லாம எக்ஸ்ட்ராவா ரேடியல் ரெக்கரண்ட் ஆர்டரிஸ். இந்த பிரேக்கியாலிஸ் தான் வந்து நம்ம ட்ரூ ஃபிளெக்ஸார்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரு ஒர்க் ஹார்ஸ். ஏன்னா இந்த மசில் எல்லா மூவ்மெண்ட்ஸ், அதாவது சூப்பினேஷன்லயும் சரி ப்ரொனேஷன்லயும் சரி எல்போ ஃபிளெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இதை ட்ரூ ஃபிளெக்ஸார்ஸ்னு சொல்றாங்க. பைசப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பினேஷன் பொசிஷன்ல தான் நம்ம எல்போ ஃபிளெக்ஷன் பண்ணும்போது மேஜரா வந்து யூஸ் ஆகும். இந்த பிரேக்கியாலிஸ் எல்லா பொசிஷன்லயுமே வந்து இந்த மூவ்மெண்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் கொரக்கோ பிரேக்கியாலிஸ். கொரக்கோ பிரேக்கியாலிஸ்க்கு ஈஸியான ஒரு நிமோனிக்ஸ் இருக்கு. கோரா ஹக்ஸ் ஹிஸ் பிரதர் அண்ட் மதர். கோரா இதோட ஆரிஜின் கொரகாய்டு ப்ராசஸ் அண்ட் ஹக்ஸ் ஹச் ஃபார் ஹியூமரஸ், மீடியல் பார்டர் ஆஃப் ஹியூமரஸ். மீடியல் சைடு இருக்குல்ல, அந்த ஹியூமரஸோட மீடியல் சைடு தான் இதோட ஆரிஜின். அடுத்து ஹக்ஸ். ஹக்ஸ்னா கட்டி பிடிக்கிறது. கட்டி பிடிக்கும் போது என்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஷோல்டர்ல? ஃபிளெக்ஷன் அண்ட் அடக்ஷன் ஆஃப் ஷோல்டர் ஜாயிண்ட். அதுதான் இதோட மூவ்மெண்ட், ஃபிளெக்ஷன் அண்ட் அடக்ஷன். பிரதர் அண்ட் மதர். பிரதர் ஃபார் பிரேக்கியல் ஆர்டரி, மதர் எம் ஃபார் மஸ்குலோக்யூட்டேனியஸ் நர்வ். மெயினா இது ஷோல்டர் ஜாயிண்ட ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம தலைவர் பைசப்ஸ் பிரேக்கி. ஸோ இவர் எடுத்துக்கிட்டோம்னா 2 ஹெட் இருக்கு, ஷார்ட் ஹெட் அண்ட் லாங் ஹெட்ன்ற மாதிரி. ஷார்ட் ஹெட் வந்து எஸ் ஷார்ட்ல இருக்கா, அப்ப ஸ்கேப்புலா, எஸ் ஃபார் ஸ்கேப்புலான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்கேப்புலால இருக்கக்கூடிய கொரகாய்டு ப்ராசஸ். இதுவே லாங் ஹெட்
லாங் எல் ஃபார் லேப்ரம், கிளினாய்டு லேப்ரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் அப்போ சுப்ரா கிளினாய்டு டியூபர்கள். இதுதான் இதோட ஆர்ஜின். பைசப்ஸோட இன்செஷன், ரேடியல் டியூபராசிட்டி. மற்றதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிபிசி லவ்ஸ் ஃப்ளெக்சிங் சூப்பினேட்டட் ஆர்ம்ஸ், அதாவது பிபிசி பைசப்ஸ் பிரேக்கி பார்த்தோம். இன்னொரு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கியல் ஆர்ட்ரி அண்ட் சி ஃபார் மஸ்குலோ கியூட்டேனியஸ் நர்வ், அதுதான் இந்த பிபிசிங்கிற எக்ஸ்பேண்ட். ஃப்ளெக்சிங் சூப்பினேட்டட் ஆர்ம்ஸ், ஃப்ளெக்சிங் சூப்பினேட்டட்னா எல்போ ஃப்ளெக்ஷன் அண்ட் சூப்பினேஷன் ஆஃப் த ஆர்ம், ஷோல்டரோட ஃப்ளெக்ஷனுக்கு ஆக்சசரி சப்போர்ட் கொடுக்கும். இதுதான் வந்து ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் அப்பர் ஆர்ம். நெக்ஸ்ட் போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் பார்த்துடலாம். ட்ரைசெப்ஸ் அண்ட் ஆன்கோனியஸ், அதுதான் ட்ரெயின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். டிஏ ஃபர்ஸ்ட் ட்ரைசெப்ஸ் பார்த்துடலாம். லாங் லேசி மேன் பிரவீன், இந்த லாங் ஃபார் லாங் ஹெட், அந்த லாங்ல இருக்கக்கூடிய ஜி தான் கிளினாய்டு, இன்ஃப்ரா கிளினாய்டு டியூபர்கள். அடுத்து லேசி எல் ஃபார் லேட்டரல் ஹெட், மேன் எம் ஃபார் மீடியல் ஹெட். இது ரெண்டையுமே வந்து எப்படி ஆரிஜின் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம பார்த்துருப்போம் ஹியூமரஸோட பேக் சைடில் ரேடியல் குரூவ் இருந்திருக்கும்ல, இந்த ரேடியல் குரூவுக்கு மேலே லேட்டரல் ஹெட்டும், அதோட குரூவுக்கு கீழே மீடியல் சைடில் மீடியல் ஹெட்டும் ஆர்ஜின் ஆகும். ட்ரைசெப்ஸோட இன்செஷன் ஒலிக்ரானான் ப்ராசஸ் ஆஃப் அல்னா, அதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்போ எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் வந்து பிரவீன், பி ஃபார் ப்ரொஃபண்டா பிரேக்கியா ஆர்ட்ரி, ஆர் ஃபார் ரேடியல் நர்வ் அண்டு ஆக்சிலரி நர்வ், அதுதான் ஆரியன்னு சொல்லியிருப்பேன். ரேடியல் நர்வ் அண்டு ஆக்சிலரி நர்வ். நெக்ஸ்ட் ஆன்கோனியஸ் மசிலுக்கு ஒரு நிமோனிக்ஸ் இருக்கு. லவர் மேக்ஸ் எக்ஸிஸ்ட் சிம்பிள், லவர் எல் ஃபார் லேட்டரல் எபிகாண்டல் ஆஃப் ஹியூமரஸ் ப்ராக்சிமல்ல, அதே மாதிரி ஓ ஃபார் லேட்டரல் ஒலிக்ரனான் அண்டு சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த அல்னா, ஆர் ஃபார் ரேடியல் நர்வ் மேக்ஸ் எம் ஃபார் மிடில் கொலேட்ரல் ஆர்ட்ரி. போஸ்டீரியர் சைடுக்கு பார்த்தீங்கன்னா காமனாக வரக்கூடியது இந்த ரேடியல் நர்வ் தான். போஸ்டீரியர் மசில்ஸுக்கு சப்ளை பண்ணுது. எக்ஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எல்போ. அது இல்லாமல் அல்னாவை அப்டெக்ட் பண்ணி ஸ்டெபிளைஸ் பண்ணும். எதுக்குன்னா ஸ்மூத்தான ப்ரொனேஷன் அண்ட் சூப்பினேஷன் நடக்கிறதுக்காக. ப்ரொனேஷன் சூப்பினேஷன் பண்ணுறோம்ல, அது ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு. இன்னொன்று அல்னாவை அப்டெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அப்போ தானே ரேடியஸ் போனு ரொட்டேட் ஆகும். அதனால தான் இதுக்கு சிம்பிள்னு சொல்லியிருப்பேன். சிம்பிள் எஸ் ஃபார் ஸ்மூத் ப்ரொனேஷன் அண்ட் சூப்பினேஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம டெல்டாய்டு மசில், அப்புறம் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஈஸியாக சிம்பிளாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அனாட்டமி பிடிக்காத ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.